யார் நம்மை கைவிட்டாலும், யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும், யார் உன்னை நிந்தித்தாலும், நேசித்தவங்க எல்லாரும் உனக்கு அவன் வேணாலும் உன்னை தூர தள்ளி போட்டுட்டாங்க, உன்கிட்ட பிரயோஜனம் இல்லை, நம்ம பயன்படுத்துறவரை சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவான், பயன்படுத்திட்டு இனிமேல் உனக்கு பயன் இல்லைன்னு சொல்லி நம்ம வேணாலும் தூக்கி போடுற அநேக ஜனங்கள் உண்டு, அநேக நேசித்த உறவுகள் உண்டு. அமைச்சருங்க, நேசித்து வேணான்னு சொல்றது மாத்திரம் இல்ல, போயிட்டு சும்மா இருக்க மாட்டான், நம்மள என்ன பண்ணிட்டு இருப்பான், அவமானப்படுத்திட்டு இருப்பான், அவனை நிந்தித்து பண்ணிட்டு இருப்பான், நம்மள பொறாமையா பேசிக்கிட்டு இருப்பான், நம்ம வாழவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். அமைச்சருங்களேன், இதை நினைச்சு நம்ம பாவத்தின் காரியத்துக்கு போறதுனால தேவன் விரும்பல. அதை நினைச்சு எங்க நீ விழுந்தியோ, எங்க நீ அவமானப்பட்டியோ, எங்க நீ ஒன்றுமில்லாமல் போனியோ, அதே இடத்துல தேவனுடைய அபிஷேகத்தினால் உன் தலையை உயர்த்துகிறத நீங்க பாப்பீங்க. அந்நிய கண்கள் அல்ல, உங்க சொந்த கண்கள் காணும்படி. நல்ல